விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம், முக்கியமாக கார்த்திக் சார் நேரம் நல்ல நேரம் அதை சொல்லுங்கள், நான் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி பார்க்குறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் நான் தரக்கூடிய இன்றைய சூரியோதயத்திற்கான ராசி பலன். இன்றைய சூரியோதயம் எனக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்விக்கான விடை தான் இந்த நிகழ்ச்சி. இதிலே நான் ஒரு ஹிண்ட் வச்சுட்டேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. இன்னும் அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்காக வரப்போகுது அப்படிங்கிற தகவலுடன் இன்னைக்கு சந்திரன் நாள் முழுதும் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இன்றைய திருதியை திதி இரவு 9:36 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். ரோகிணி மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. காலை 10:30 12 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. ரோகிணி மிருகஷீடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சார், நம்ம நேயர்கள் யாராவது ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள். கொஞ்சம் இருந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமத்தோட பாதிப்பை தவிர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவுருவ படத்தை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, அவர் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு நாள் ஆரம்பிக்கிறதோ, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு அவருடைய பெருமையை பாடல்களில் கேட்டுட்டு, என்ன தவம் செய்தன யசோதாங்கிற பாட்டை கேட்குறதோ, எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கோ அதை காதில் கேளுங்க. ஆண்டவே ஆமாம் சார், போகிற வழியில் கிருஷ்ணர் சன்னதி இருக்குது, கிருஷ்ணர் கோவில் ஒன்று இருக்குது, நான் ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகிறேன், வெறும் கையோட தரிசனம் பண்ணாமல் நம்மால் முடிந்தது பிரியமாக உலர் திராட்சை, கல்கண்டு, துளசி, பழங்கள், மலர்கள் சமர்ப்பணம் செய்துட்டு அவரை 3 தடவை பிரதர்ஷனம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை ஒரு நல்ல பரிகாரமாக கண்டிப்பாக பார்க்கலாம். இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எப்பவும் பாருங்கள், நீங்கள் எவ்ரிதிங் ஏகாம்பரம், ஆல்ரவுண்டரு, அடிச்சு நவுத்திக்கிட்டே இருப்போம். நம்மளை மிஞ்சி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, நம்மளை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நத்திங் நாகராஜனாக தான் இருந்தாகணும். சார் என்ன சார், உடல் அசதி, கைகால் குடைச்சல், அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஃபுட் பாய்சனிங்கோட பாதிப்பு. ஆமாம் சார், சாப்பிட்டது செரிக்கலை, கொஞ்சம் புளிச்ச ஏப்பம் வருது, கேவுனே ஏப்பம் வருது அப்படின்னு கொஞ்சம் கழிவு பாதைகள் சிரமம் தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கெல்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஒரே கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. இந்த அப்ஸ்டர்ஸு டவுன்ஸ்டர்ஸு ஒரே மூச்சு வாங்குது, படுத்துறாங்க அப்படின்னு ஸ்ட்ரெஸ் லெவல், டென்ஷன் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். சந்திரனுக்கே இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் உங்கள் ராசியிலேருந்து பார்க்குறப்போ. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம். ஆமாம் சார், மரப்பொருட்களின் மீது மோதிக்கொள்ளக்கூடிய தருணங்கள், இரும்பு பொருட்களின் மீது இடித்து கொள்ளக்கூடிய தருணங்கள். பாருங்கள், அவங்களா நம்ம மேலே மோதிட்டு சாரி கூட சொல்லாமல் போனால் நமக்கு கோபம் வருமா வராதா? பரவாயில்லைங்க, இன்றைக்கி ஸ்தானம் அந்தளவுக்கு பலமிழந்து காணப்படுது. கொஞ்சம் கௌரவம், மரியாதை இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இன்றைக்கி நாள் நகர்ந்தால் போதும். காலையிலே ஒருத்தர் சொல்லிட்டாருப்பா, ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி மன போராட்டம் தான், மனக்குழப்பம் தான் ஏற்படும் அப்படின்னு. அந்த மனக்குழப்பமும் போராட்டமும் இருக்கும். கொஞ்சம் யாரோட கண்ணீர் கதையாவது நம்ம கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ உடல் நலத்தில் சின்ன சின்ன தொய்வுகள், குழப்பம், முடிவெடுக்க முடியாத தருணங்கள், டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி வரலை அப்படின்னு சொல்கிற நிலை
ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. மிதுன ராசி நேரில் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். உங்களுக்கு சாதகமான ஒரு திருநாளாகவே அமைவதற்கான சாத்தியத்தை சந்திரன் இன்னைக்கு கொடுக்குறார். உறவுகளோட மேன்மை, உரிமைகளோட போராட்டம், அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு. அதுதான் வெற்றி செய்தி. வெற்றி செல்வன், வெற்றி செல்வின்னு உங்களை இன்னைக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்தா நிஜமாவா சார், வெற்றியா சார், பேரை கேட்க நல்லா இருக்கே சார், ஆமாம் ஆமாம், அந்த உச்சரிப்பு தான். அதே மாதிரி சந்தோஷமான செய்தி, சந்தோஷமான தருணங்கள், பெயர் புகழ் பெருமை அடைய வேண்டிய நிலைங்கிறது இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும். உங்களுடைய யூகங்கள் வியூகங்களாக மாறி வெற்றியை கொண்டு வந்து தரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி, சொல்லால் அடித்த சுந்தரா அப்படின்னு தான். ஆமாம் சார், ஆமாம் சார், கண்ணாடி நெஞ்சில் கல் வீசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு எதிரியினுடைய பலம் சற்று அதிகரித்து காணப்படும் கடகராசி நேர்களே. அப்போ என்ன பண்ணணும்னா ட்ராப் பண்ணிக்கணும். ஐயா நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல, நீங்களும் பெரிய ஆளு, நானும் பெரிய ஆளு. கார்த்தி சாரே சொல்லிட்டாரு, நான் பெரிய ஆளாம், ஆனால் இன்னைக்கு நாளோட அமைப்பு கொஞ்சம் ஃபேவராக இல்லையா, எதிரியோட ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாராம், எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமா, இன்னைக்கு சந்திரன் எதிரிகளுக்கு ஃபேவராக கையெழுத்து போட்டாராம். அப்போ கேலி, கிண்டல், விமர்சனங்கள், உங்கள் நடவடிக்கைகளின் மீது வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய திறமையை குறைச்சி பேசுவாங்க. உங்கள் திறமை குறைச்சி இல்லை, உங்கள் திறமை ஜாஸ்தி தான். ஆனால் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு எதிரிக்கு சாதகமாக இருக்கிறதுனால கான்ஃபிடெண்ட்டாக எதுவும் பண்ணாமல் தள்ளி போட்டு செய்கிறது நல்லது. இல்லை ட்ரா பண்ணிக்கங்க. பணம் வித்துட்றால் அப்படிங்கிறது இருக்கும். பணம் உள்ளே வந்தால் கடகராசி நேர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அது வெளியில் போகும்போதும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்களும் குழம்பி இருக்கிறவங்கள குழப்பாமல் இருந்தாலே போதும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும். பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், இதிகாசங்கள், புராணங்கள். இன்றைக்கி ஒரு இதிகாசத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆகுது, புராணத்துலேருந்து ஒரு உதாரணமாவது உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஹரிச்சந்திரனா, நீங்கள் என்ன ராமபிரானா, நீங்கள் என்ன அர்ஜுனனா, அத்தனை திறமையோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு இந்த மன்னர் வகைரா, மன்னர் வம்சம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டிய தருணங்கள். இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், இந்த பக்கத்தை புரட்டுறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். பொன்னியின் செல்வனும் நீங்கள் தான், பொன்னியின் செல்வியும் நீங்கள் தான் பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது நச்சுன்னு கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல வார்த்தைகள். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். கன்னிராசி நேர்கள் நீ குருவை மிஞ்சி போய் நிற்பீங்க. வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வெற்றி தரும். அசையும் அசையா சொத்துக்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. கெட்டிக்காரத்தனம்ங்கிறது பரிமளிக்கும். ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை. இன்றைக்கி பாருங்கள், டயத்துக்கு எல்லாம் நடக்கும், டான்னு நடக்கும். சார் டயத்துக்கா சார், ஆன் டைமா சார், ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ வேலைன்னு வந்துட்டா வேற நீங்கள்லாம் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான். கன்னிராசி நேர்கள் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். தாய் வழி உறவுகள், அம்மா என்று அழைக்காத உயிரில்லையேன்னு கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி அம்மாவோட நினைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற நிலை இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு. ஜெயம் கொண்டான், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்ங்கிற பேர் இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், மறதி. ஆமாம் சார், ஆமாம் சார், இந்த ரசீதை வச்சுட்டேன், இந்த கேஸ் சிலிண்டர் ரசீதை வச்சுட்டேன், இந்த ஸ்கூல் ஃபீஸ் ரசீதை வச்சுட்டேன், இந்த ஐடி கார்டை வச்சுட்டேன், இந்த ஆதார் கார்டை வச்சுட்டேன் அப்படின்னு இந்த ஜெராக்ஸ் பேப்பரை காணோம், இந்த இதை காணோம், அதை காணோம், இந்த சார்ஜரை காணோம், சார்ஜர் ப்ளக்கை காணோம், ரிமோட்டை காணோம், அச்சோ இதை இங்கே தான் வச்சே காணமே அப்படின்னு காணமேன்னு சொல்கிற விஷயம்லாம் ஜூன் மாதத்தில் தேடிட்டு இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் கை மறதியாக வச்சுட்டு தேடும்போது, மருந்து, மாத்திரை அட்டைகள், மாத்திரை கவர் இதெல்லாம் வச்சுட்டு தேடும் பொழுது அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லி பாருங்கள். அந்த பொருள் காணா போயிருந்தா டக்குன்னு உங்கள் கைகளில் தென்படும், கண்களில் தென்படும். யாராவது ஒருத்தர் எடுத்து கொண்டு இந்த மாதிரி இதுவா அப்படிம்பாங்க. ஆமாம் இதே தான் அப்படின்னு கடைசியில் காப்பாற்றி விட்டீங்கிற நிலைமை துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பார்க்குற, இந்த எட்டி பார்க்குறவங்கள பார்த்தாலே நம்ம கொஞ்சம் கோவம் வரும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்களேன்னு சொல்லலாமோன்னு தோணும். விருச்சிக ராசி நேர்களே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க. ஆனால் இந்த உலகம் அப்படி இருக்காது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பின்னாடியே ஆள் வச்சு பார்ப்பாங்க. உங்களை கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை ரேக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த ராசி பலன். இல்லைன்னா இந்த ராசி பலன் யாராவது பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அப்போ
சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்கிறார். அத்தனை எதிர்ப்புகளுக்கும் பதில் சொல்வீங்க. காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணங்கள் இருக்கும். வெற்றி, பெருமை, புகழ் இதெல்லாம் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்புங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். பண சுழற்சி, மணி வித்ட்ரால்ஸ், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. சந்திரன் முன்னாடி போகிறதுனால பணத்துக்கு பஞ்சம் வராது. கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகை, கேட்ட உதவித்தொகை, உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பொருளாதாரங்கள் வந்து குவிய வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் காணப்படுது. அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ வரவேற்புனா வரவேற்பு, அப்படி ஒரு வரவேற்பு. 1000 நிலவேவா, 1000 நிலவேவா, இந்த 1000 நிலா வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, யதார்த்தமான நாளாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தாராளம், தண்ணிப்பட்ட பாடு, தாராளமயம், பெரிய மனிதத்துவம், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்புங்கிறது இருக்கும். குடும்ப உறவுகளில் கணவன் மனைவியிடையே நல்ல இணக்கம், பிள்ளைகள்கிட்ட நல்ல சந்தோஷம், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். இப்படி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற வேகம் ஜாஸ்தி இருக்கும். சந்திரனுக்கு முன்னாடியும் பாருங்கள், பின்னாடியும் பாருங்கள், கிரகமே இல்லை. அப்போ உங்களுக்கு முன்னாடியும் ஆள் கிடையாது, உங்களுக்கு பின்னாடியும் ஆள் கிடையாது. இந்த டார்கெட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, அலையிறது, தெளிவாக உட்காந்து காரியங்கள் போகும். நிம்மதியாக இருக்கேன் சார், நிம்மதி என் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. ஆமாம் சார் கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. இந்த கருப்பு படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே ஒரே இதாக தான் இருக்குது. அது எப்படி இந்த கருப்பு சாமி கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆமாம் சார் டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு யாரை பற்றி எந்த விமர்சனமும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி பேசாமல் இருந்தாலே மகர ராசி நேயர்களுக்கு நன்மை. ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் சில 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 கிராஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்ல வைப்பார். கடைசியில் அந்த வார்த்தைகள் அவங்க காதிலே விழும். சர்ச்சைக்குரிய விமர்சனங்கள், சர்ச்சைக்குரிய வாத விவாதங்கள். நீங்கள் வேற கருப்பு ட்ரெஸ்ஸை பற்றி கிளப்பி விட்டீங்க, எப்படி போடலான்னு. இதுக்குன்னா கருப்பு சாமி சங்கமாக வச்சுருக்காங்க சண்டைக்கு வரத்துக்கு, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சின்ன லெவலில் பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேறு ஏதாவது பர்சனல் லெவலில் போய் பேசும்பொழுது சில வம்பு கலாட்டாக்களில் மாட்டிப்பீங்க. வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. சந்திரன் உங்களுக்கு மறைஞ்சு தான் நிற்கிறார். நீங்களும் 10ஓட 1 11, ஐயா அத்தோட 1 இதுவும் 1 நானும் 1 அப்படின்னீங்கன்னா நல்லது. அது எப்படி, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தான் எல்லாம் பேசுவேனே, நான் தானே மேஜர் ஸ்கேலு, நான் தானே மைனர் ஸ்கேலுன்னு நீங்கள் நான் மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த அளக்கிற விவகாரம்லாம் வேண்டாம். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறது மகர ராசி நேயர்களுக்கு நல்லது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்து நான் ஏற்கனவே இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருக்கிறேன். இன்னும் எங்கே பதுங்கிறது, எங்கே குனியறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் ராசியிலே வீட்டில் ராகு பகவான் நிறைய ஆசைகளை தூண்டுவார், நிறைய கற்பனைகளை கொண்டு வந்து கொடுப்பார். அபரிவிதமான திறமையெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகணுங்கிறதெல்லாம் காட்டுவார். நம்பி ஏமாந்துருவீங்க. கலராக யாராவது படம்லாம் விடுவானுங்க, டீலிங்லாம் அப்படியே வேறு மாதிரி பேசுவாங்க. அதாவது மிதை மிஞ்சி பேசுபவர்களை கடந்து வர வேண்டிய தருணம்ங்கிறது இன்றைக்கி இருக்கும். ஆமாம் சார் நானும் 1000 ரூபாய் காசெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஒரே படமாக காட்டிகிட்டு இருக்காங்க, சீனாக போட்டுட்ருக்குறாங்க. நானும் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், என்னை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தூண்டி விடுறதே ராகு தான்னா பார்த்துக்கங்களேன். டென்ஷன், படப்படப்பு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கும். போராட்டத்திற்கு பிறகு வெற்றி. நீண்ட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவு பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பாட்டுடைய தலைவனும் நீங்கள் தான், பாட்டுடைய தலைவியும் நீங்கள் தான். ஆனால் கச்சேரிக்கு தான் உங்களை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. உங்கள் கச்சேரியில் ஆள் இல்லாமல் இருக்கே, நான் என்ன பண்ணட்டும்? உங்கள் மேடையில் நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு ஆடியன்ஸ் இல்லை. மேடை இருக்குது, மைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆமாம் சார் அது இருக்குது, இது இருக்குது, பால் இருக்கி, பழம் இருக்கி, எல்லாம் இருக்கி. ஆனால் அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லையே சார் அப்படின்னு ஆள் இல்லையேன்னு சொல்கிற தருணங்கள் இருக்குது. குடும்ப உறவுகள்லையும் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கோ உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் அனைத்தும் பொன்மொழிகள். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு பாடுபடுறீங்களோ அவ்வளவுக்கான லாபத்தை உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க சனி பகவான் கொடுத்துருவார். இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஆளை ஏமாத்திடலாம், இந்த வந்துட்டாங்க தலையில் தபேலா வாசிச்சிடலாம், மிளகா வாசிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான். பலம் பலகீனம், பலம் தெரிஞ்சு மீனராசி நேர்களே மோதுங்க, பலகீனம் தெரிஞ்சு ஒதுங்குங்க. நியாய தர்மத்துடன் செயல்படக்கூடிய, இரக்க மனதுடன் பாவ புண்ணியத்தை கண்டு செயல்படக்கூடிய மீனராசி நேர்களுக்கு மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கும். டென்ஷன் இருக்கும், செஞ்சதையே திருப்பி செய்யணும், ரீஒர்க் நிறையா இருக்கும், அலைச்சல் இருக்கும், எஃபர்ட்ஸ் நிறைய போடுவீங்க. ஆனால் அந்த எஃபர்ட்டுக்கான ரிவார்டை உங்களுக்கு சந்திரன் கொடுக்குறாராங்கிறது தான் கேள்வி. ஆனால் ஹானஸ்டி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், இல்லைங்க இது வேண்டாம் பரவாயில்லைங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி நாளில் நிறைய சந்தோஷம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த 3 சக்கர வாகனம்,
மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் உங்களை கிராஸ் பண்ணும்போது வேகமாக வண்டியை முறுக்கிட்டு போகாதீங்க. நிறுத்தி நீங்கள் போங்கன்னு சொல்லி பாருங்கள். சனி பகவான் உங்களை சோதிக்கிறார் அப்படிங்கிறது தான். அவங்கள போய் ஓவர்டேக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்கும் பொழுது அதை மனமுகந்து நேரம் கொடுத்து செய்து பாருங்கள். பண உதவி இல்லை, உங்கள் நேரத்தை கொடுங்க மீனராசி நேர்களே. அந்த நேரம் தான் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்க போகுது. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்கன்னா அதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.